ஹலோ எவ்ரிபடி. நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோவ பேரண்ட்ஸ் வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. அப்படி வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நான் சொல்லப் போற இந்த விஷயத்த கொஞ்சம் கேளுங்க. உங்க குழந்தைங்க முன்னாடி நீங்க கண்டிப்பா சண்டை போடுவீங்க. சில பேர் சண்டை போட்டிருப்பீங்க. அப்படி போட்டிருந்தீங்கன்னா, அது உங்க குழந்தைங்க பார்த்து அவங்களுக்கு மைண்ட் இஷ்யூஸ் அல்லது மன அளவுல ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் கண்டிப்பா வரலாம். நீங்க இப்படி சண்டை போட்டு அவங்க அத பார்க்கும்போது வந்துட்டு, அவங்களுக்குமே சில இந்த மாரி சண்டை உணர்வுகள் வந்துட்டு ஏற்பட்டு, ஸ்கூல்லயோ அல்லது பொது இடங்கள்லயோ அவங்களுமே கூட இந்த மாரி சண்டை போடலாம். அது அவங்க தப்பில்ல. அது அவங்க பார்த்து அவங்க மூளை செய்ற ஒரு செயல்பாடுகள். இப்ப நான் சொல்ற இந்த விஷயத்துக்கும், இந்த வீடியோவுக்கும் அப்படி என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய சம்மந்தம் இருக்கு. அத பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாருமே என்ன மன்னிச்சுக்கோங்க. நான் ஏன் இத்தன நாள் வீடியோ போடல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் படிப்புல கவனம் செலுத்த வேண்டியது இருந்துச்சு. இதுக்கப்புறமா இப்ப வீடியோ வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வரும். இதுக்கப்புறமா நான் படிப்பையும் பார்த்துக்கிட்டு, அப்படியே நம்மளோட யூடியூப் சேனலையுமே பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் வந்தேன். ஏன்னா, வீடியோ போட்டே ஒரு 5 மாசத்துக்கு மேல அந்த மாரி இருக்கும். இப்போ வந்துட்டு தொடர்ச்சியா என்னால வீடியோ போட முடியலனாலும், நான் வந்துட்டு ஒரு மாசத்துக்கு 3 வீடியோ அல்லது 4 வீடியோ எப்படியாச்சும் நான் கண்டிப்பா போட்டுருவேன். அதுவும் இல்லாம நம்ம சேனல் இப்போ ஒரு 33K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கு. அத கூடிய சீக்கிரமாவே 50Kக்கு கொண்டு போறது உங்க கையில தான் இருக்கு. இப்ப நம்ம வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். கண்டிப்பா பண்ணிட்டீங்களா? அப்படி பண்ணா தான் என்னோட இந்த மாரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்ககிட்ட கொண்டு வந்து என்னால சேர்க்க முடியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச அமெரிக்கால இருக்கிற வாஷிங்டன் டிசி அப்படிங்கிற ஒரு மாகாணத்துல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வருது. அந்த கால் எடுத்து பேசின போலீஸுக்கு ஒரு பயங்கரமான ஷாக். ஏன்னா, எதிர்த்தாப்புல பேசுறவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்க ஏரியால வந்துட்டு ஒரு கொலை சம்பவம் நடந்திருக்கு. ஒரு லேடி பயங்கரமா கத்துற சத்தம் அந்த ஏரியாக்கே கேட்டுச்சு. அதுல பயந்து போய் தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. அங்க ஏதோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கிற மாரி அவங்க பதட்டமா ஃபோன் பேசிட்டு கட் பண்ண உடனே, அங்க இருக்கிற போலீஸுமே சீக்கிரமா அந்த ஏரியாக்கு வராங்க. வந்துட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட வீட்ல தான் அந்த கத்துற சத்தம் கேட்டு அந்த லேடியுமே கால் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த வீட்ட வேகமா உடைச்சுக்கிட்டு போய் உள்ள பார்க்கும்போது, ஒரு 27 வயசு நபர். அந்த 27 வயசு நபரோட பேரு தான் ராபின்சன் மார்ட்டின். அந்த ராபின்சன் மார்ட்டின் அப்படிங்கிற அந்த ஒரு நபர், ஒரு மூலையில ரத்தம் படிஞ்ச கத்தியோட உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காரு. "நான் இந்த தப்ப பண்ணல, நான் இந்த தப்ப பண்ணல" அப்படிங்கிற மாரி சொல்லி அழுகுறாரு. அழுதுட்டு இருக்கும்போது போலீஸ் இத பார்த்துட்டு எதுவுமே கேட்காம வேகமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போய் விசாரிக்கிறாங்க. ஏன்னா, அந்த பையனோட கையில தான் வந்துட்டு அந்த கத்தி இருக்கு. கத்தி இருக்கறனால அங்க போய் விசாரிக்கும்போது தான் தெரியுது, அந்த பையன் இந்த கொலைய பண்ணல அப்படின்னு. "அப்புறம் எதுக்குடா நீ இந்த வீடியோவ எடுத்து சொல்லிட்டு இருக்க? இதுக்கு முன்னாடி கூட ஏதோ ஒண்ணு சொன்னியே" அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய ட்விஸ்ட் இதுல தான் காத்துட்டு இருக்கு. கண்டிப்பா கொலையாளிய உங்களுக்கு போக போக என்ன ஸ்டார்ட்டிங்லயே கிட்டத்தட்ட தெரிய ஆரம்பிச்சிருக்கும். இருந்தாலும் நான் மாத்தி பேசுறேன் இல்லையா? அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்க எந்த விதமான உடம்பும் கிடக்கல. ஆனா, அந்த ரத்தம் படிஞ்ச கத்தி மட்டும் இருந்திருக்கு. அது ஒண்ணும் புதுசான அந்த பிளட் அதெல்லாம் கிடையாது. ஒரு பழைய கத்தி வச்சுட்டு தான் அந்த பையன் கத்தி பண்ணிட்டு இருந்திருக்கான். அப்புறம் எதுக்குடா அந்த லேடி வந்துட்டு கூப்பிட்டு இப்படி சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது ஏதோ ஒரு தப்பான கால். உண்மையா அங்க என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ராபின்சன் மார்ட்டின் தான் கொன்னது. அவன் கொன்னு அவங்க அம்மாவோட உடம்ப ஒரு பிளாங்கெட் அந்த கம்பளி இருக்கு பார்த்தீங்களா? அந்த கம்பளியில நெறைய கம்பளி போட்டு சுத்தி, அவங்க அம்மாவோட உடம்ப டீகம்போசிஷன் ஆகக்கூடாது அப்படின்னு ஒரு இடத்த எடுத்து வச்சிருக்கான். இதுக்கு சஸ்பெக்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட அண்ணன். அவங்க அண்ணனையுமே விடக்கூடாது அப்படின்னு அந்த ராபின்சன் மார்ட்டின்ங்கிறவன் வந்துட்டு கொல்ல பார்த்திருக்கான். அவங்க அண்ணன் தான் உண்மையாலுமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயி, தன்னோட தம்பி இப்படியே அம்மாவ கொன்னுட்டான். என்னையுமே கொல்ல வரான். என்ன காப்பாத்துங்கன்னு போய் உண்மையாலுமே புகார் குடுத்தது அவன் தான். அப்புறம் நான் முன்னாடி சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுவுமே இதுல சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தான். அதனால தான் உங்ககிட்ட நான் சொன்னேன். உண்மையாலுமே நடந்தது இதுதான். இப்ப வந்துட்டு அந்த ராபின்சன் மார்ட்டின்ங்கிறவன புடிச்சு விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு, அவனுக்கு மனதளவுல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு. ஒரு மனநோயாளி அப்படின்னு. அதாவது அவனுக்கு இந்த பிரச்சனை 27 வயசு அந்த ஒரு ஏஜ்ல நடக்கவே கிடையாது. அவனுக்கு சின்ன வயசுலேருந்து நடந்த சில சம்பவங்கள்னால தான்
அவன் வந்துட்டு ஒரு கொலை செய்யற அளவுக்கு தூண்டப்பட்டிருக்கிறான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராபின்சன் மார்டினோட சின்ன வயசுல அவங்க அம்மாவும், அப்பாவும் நெறைய சண்ட போடுவாங்க. பிளஸ் இது வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் வரைக்குமே போயிருக்கு. இதெல்லாமே வந்துட்டு தன்னோட சின்ன வயசுலேருந்தே பார்த்து பார்த்து வளர்ந்த ராபின்சன் மார்டினுக்கு மட்டும் மனசளவுல வந்துட்டு சின்ன பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. அந்த பிரச்சனைகள ஏற்படுத்தினது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா, அப்பா மட்டும் தான். அப்படி ஏற்பட்ட பிரச்சனைகளால மேற்கொண்டு போக போக தன்னையே தனிமைப்படுத்தி, இப்படி இருந்த அந்த ராபின்சன் மார்ட்டின் தான் எதிர்காலத்துல தான் பெற்ற தாய், அவங்க வந்துட்டு 58 வயது. அவங்களையே கொல்ல துணிஞ்சிருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் வந்துட்டு அமெரிக்காவுல வாஷிங்டன் டிசில நடந்திருக்கு. அப்படி அது நடந்தது ஒண்ணும் ஒரு வீடு கிடையாது. ஒரு அபார்ட்மெண்ட்ட தான் வந்துட்டு 4200 அப்படிங்கிற அந்த ஒரு பிளாக்ல தான் இந்த விஷயம்லாம் நடந்திருக்கு. இந்த விஷயம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2010 அன்னைக்கு நடந்திருக்கு. இப்படி நடந்த அந்த சம்பவத்துல வந்துட்டு 2013 அன்னைக்கு அந்த பையனுக்கு வந்துட்டு 29 வருஷத்துக்கான ஜெயில் தண்டனை வந்துட்டு அமெரிக்க அரசு வந்துட்டு அறிவிச்சிருக்கு. இப்போ இந்த விஷயத்த பார்த்து முடிக்கிறப்போ உங்களுக்கு சில கன்ஃப்யூஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஏன்னா ஸ்டார்ட்டிங்ல சொன்னதுக்கும், அதுக்கப்புறம் மேற்கொண்டு சொன்னதுக்கும் சில கன்ஃப்யூஷன்ஸ் இருக்கலாம். நீங்க கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த முன்னாடி சொன்ன விஷயமும், அதுக்கப்புறம் 2வதா சொன்ன விஷயமும் 2மே வந்துட்டு இதுல சொல்லப்பட்டவைகள். அதனால தான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நான் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு தெளிவா சொல்லி முடிச்சுட்டேன். இப்போ நம்ம இந்த வீடியோலேருந்து என்ன தெரிஞ்சுக்க போறோங்கிறத உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் இந்த வீடியோலேருந்து என்ன சொல்லிக்க விரும்புறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்க குழந்தைங்க கிட்ட வந்துட்டு நீங்க வந்துட்டு அன்பா இருங்க. அது இல்லாம அவங்க மனச பாதிக்கிற மாரி எதுவுமே நடந்துக்காதீங்க. அது வந்துட்டு அவங்களுக்கும் பிளஸ் சொசைட்டிக்குமே ஒரு பெரிய பாதிப்பு வந்துட்டு கண்டிப்பா ஏற்படுத்தலாம். அதனால வந்துட்டு நான் இந்த வீடியோவ சொல்லி முடிச்சிருக்கேன். நரேஷன்ஸ்ல ஏதாச்சும் குறைகள், நிறைகள் அதாவது எதாவது மாத்தி மாத்தி பேசியிருந்தேன்னா, அத மன்னிச்சுக்கோங்க. நான் இதுக்கப்புறம் அடுத்தடுத்து போறது வந்துட்டு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா பெருசா நீங்க எடிட்டிங்குமே எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா நான் தனியா தான் எடிட் பண்றேன். ஆனாலுமே என்னால முடிஞ்ச அளவுக்கான ஒரு எடிட்டிங்க நான் கண்டிப்பா உங்களுக்கான இந்த வீடியோல குடுப்பேன். இதுக்கப்புறமா மேற்கொண்டு வர வீடியோலயுமே நான் குடுப்பேன். மேற்கொண்டுமே கோஸ்ட் ஸ்டோரீஸ் பிளஸ் இந்த மாரி சால்வ்டு, அன்சால்வ்டு மிஸ்ட்ரீஸ் கேஸ் எல்லாமே நான் கண்டிப்பா குடுப்பேன். அடுத்து கொஞ்சம் பெரிய ஒரு கோஸ்ட் ஸ்டோரீஸ்ல உங்கள பார்க்குற வரைக்கும், நான் உங்கள் ஷேடோ. மறக்காம இந்த சேனல பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற இந்த மாரி யூஸ்ஃபுல்லான கன்டென்ட்ஸ் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியும். நான் 2வது டைம் சொல்றேன். பாய்.